தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்களுக்கு இந்த பராபவ வருடம் ஆவணி மாதம் எப்படி அமைச்சிருக்கு, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், குரு பகவான் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க போகிறார், இதையெல்லாம் ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது, இதெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இந்த பராபவரோட ஆவணி மாத கிரக நிலைக்கார ஆராய்ந்து பார்க்கும்பொழுது பாருங்கள், மாத தொடக்கத்திலே உங்களோட ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசியோட அதிபதி பார்த்தோமா குரு பகவான். குருவை அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு. அஷ்டமத்து குருவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம். அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்கும். இழந்த பதவி மீண்டும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய உடல்நலனில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல இனிமையானதாக மாற ஆரம்பிக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்தால் இன்னும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவல் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுலையுமே சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அன்பர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் சாதகமான வீடுகளில் பயணிக்கிறதுனால புது உத்வேகம் பிறக்கும். உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் பதவிகள் இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தோற்ற பொழிவு கூட கூடும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும். மூத்த சகோதர சகோதரிகளின் பாச மழை பொழிவாங்க. வாழ்க்கை துணைக்கு விலையுழுந்த அந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் இது எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ராகு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். நம்பி கொடுத்த பணம் வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி திருப்பு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி விலகி போனவங்க கூட விரும்பி தானே வந்து பேசுவாங்க. கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு இந்த காலகட்டம். குரு பகவான் உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உற்சாகமாக இருப்பீங்க. குடும்பத்திலையுமே ஒரு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். வருமானமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே விஐபிகளுக்கு நெருக்கமாவீங்க. அதே மாதிரி பாதியிலேயே நின்று போன அந்த சில வேலைகளை எல்லாமே விரைந்து இந்த காலகட்டத்தில் முடிக்க நிறைய வாய்ப்புகள் அமையும். 12ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். அப்படின்னா கூட கனவு தொல்லை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காது. நேரம் கிடைக்கும் போது எல்லாமே யோகா, தியானம், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால கல்வியாளர்கள், வேற்றுமொழி பேசுவங்களால உங்களுக்கு ஆதாயம் நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையுமே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாடு செல்ல விஷா கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது உறுதியாக இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. ஞான மோட்சக்காரகன் பாகிஸ்தானத்திலும் யோகக்காரகன் சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய இடம், வீடு இது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில்
அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. மனதிலையுமே ஏற்பட்டிருந்த அந்த குழப்பம் பல நாளாகவே இருந்திருக்கும். அந்த குழப்பம் கூட சரியாகும். உடல்நிலையுமே சீராகும். தாய் வழி உறவுகளோட ஆதரவு நிறையவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் செப்டம்பர் 1 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவை விட செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திராஷ்டமம் செப்டம்பர் 7, 8 இந்த நாளில் மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இம்மையிலும் நன்மை தருவார வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அடுத்ததாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கோடு வாழ வேணும் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாகிவிங்க. வீண் செலவு அதிகரிக்கும், நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் செஞ்சு வர ஒரு வேலையிலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்குது அப்படின்னா கூட குரு பகவானோட பார்வைகள் விரைய குடும்ப சுகஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால வீண் செலவுகள் கட்டுப்படும். நிம்மதியான உறக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையிலுமே ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரைக்குமே விரயங்களை ஏற்படுத்திட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வரவு செலவில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. வியாபாரிகளின் புதிய முதலீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க. தங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காகவும் சில வீண் செலவுகளை செய்து நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல்கள் இருக்குது அப்படின்னா கூட செப்டம்பர் 1 முதல் நிலைமைகள் இந்த படிப்படியாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். வருமானமும் அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணமுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஞான மூச்சக்காரகன் கேது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வீக அருளும் பெற்றோரோட ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே குடும்ப ரகசியங்களை பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சில பேர்த்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து இறை வழிபாடு செய்ய நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். பைரவரை வழிபட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாக இருக்கும். ஆரோக்கியமே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உறுதியான மனம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமாக தான் அமைச்சிருக்குங்க. அதாவது உங்களோட பாக்கியாதிபதி ஆத்மகாரகணமான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நினைத்தது எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். பெரியவங்களோட ஆதரவும் தெய்வத்தின் பலமும் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தவங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த வேலைகளையுமே முடிப்பதில் உறுதியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்காக எதிர்பார்க்கின்ற அந்த அனுமதியெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக வாழக்கூடிய நிலைகள் உருவாகும். குடும்பத்திலையுமே ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும் அப்படின்னா கூட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் நிதானமும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சட்ட சிக்கல்களையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது அவசியம். உங்களோட சப்தமாதிபதி புதனும் செப்டம்பர் 3 வரைக்குமே மறதியையும் கவனக்குறைவையும் ஏற்படுத்திட வாய்ப்பு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமும் தெளிவே இல்லாத ஒரு மனநிலையும் இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும். அதனால் ஒரு முறைக்கு யோசிச்சு பண்ணுங்க. அதனால் எடுக்கக்கூடிய வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும். ஆகஸ்ட் 31 வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் பொன் பொருள் இழப்பிற்கு அதாவது காரணமாக இருக்கிறதுனால பண விவகாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்லையுமே நிதானம் தேவை. குடும்பத்தினரை எப்போவுமே ஆலோசனையை ஏற்பது ரொம்ப நல்லது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. அவங்களோட ஆலோசனை கேளுங்க. அது சரியாக இருந்தால் அதை செய்யுங்க. மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது.
நீங்கள் எதிர்பார்த்த பணமே கைக்கு கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திலையுமே ஒரு சுபிட்சமான நிலைகள் இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பின் மீது ரொம்ப அக்கறை இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் முன்னேற்ற பாதையில் போங்க. கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி போவீங்க. அதே மாதிரி செப்டம்பர் 9 இந்த நாள் மட்டும் சந்திராஷ்டமம் ரொம்ப எச்சரிக்காருங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 1, 3, 10, 12 இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. அரோகர மூர்த்தியை வழிபட உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள்லாம் விலகும். தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.